السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் நல்லோர்களின் வரலாறுகளை, நல்ல கூட்டத்தாரின் வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அதை பார்த்து அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சில தீய மனிதர்களின், அல்லாஹ்வின் விரோதிகளின், தீய கூட்டங்களின் வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அவர்களை போன்று நாம் எப்போதும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக திருக்குர்ஆனில் கூறப்பட்ட தீயவர்கள் உடைய பட்டியலில் மிக முக்கியமாக குர்ஆனின் நூற்றுக்கணக்கான இடங்களில் இடம்பெற்றிருப்பது யூதர்களை பற்றிய செய்தி. வரலாற்றின் வழிநெடுகிலும் யூதர்களை பற்றி பேசுகிறார். கடந்த காலங்களில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் இழைத்த கொடுமைகளை எல்லாம் அல்லாஹ் விவரிக்கிறான். தப்பி தவறி கூட யகூதிகளோடு தோழமை வேண்டாம், தப்பி தவறி கூட யகூதிகளின் எந்த குணத்தையும் பார்த்து பின்பற்றிவிட வேண்டாம் என்று நம்மை எச்சரிப்பதற்காக யூதர்களின் வரலாறு குர்ஆனிலே பேசப்படுகிறது. அல் குர்ஆனின் எந்த வார்த்தையும் எந்த காலத்திலும் பொய்யாகாது. குர்ஆனுடைய வார்த்தை லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான விரோதிகளாக யூதர்கள் இருப்பார்கள். குர்ஆன் சொல்லி 1500 வருஷமாச்சு. முஸ்லிம்களுக்கு மிக கடுமையான விரோதிகள் யூதர்கள் என்பது குர்ஆன் ஏதோ பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு சொல்லாது. ஆதாரம் இல்லாமல் குர்ஆன் எதையும் பதிவு செய்யாது. அப்படி இருக்க யூதர்களை பற்றி பேசுகிற இறைவன் கடுமையான விரோதிகள் என்கிற வார்த்தை சொல்லுகிறான். குர்ஆனுடைய வார்த்தை கூற்று பொய்யாகாது. இன்றைக்கு உலக அளவில் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிற இஸ்ரேல் இன ஒழிப்பு செய்கிறது. இன ஒழிப்புனா அது சர்வதேச குற்றம், அது உச்சகட்ட பயங்கரவாதம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்கலாம், சண்டை போடலாம், ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக, நிலப்பரப்பை பெரிதாக்கிக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் நடக்கலாம். ஆனால் ஒரு இனத்தை குறிவைத்து அந்த இனத்திலே இருக்கிற பிஞ்சு குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரை யாரும் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி செய்யப்படுகிற இனப்படுகொலை அது சர்வதேச பயங்கரவாதம். சற்றேற குறைய அடுத்த வாரத்தோடு 2 வருஷமாகும்.
தாக்குதல்கள் எல்லாம் 2 நாள் 2 வாரம் இப்படித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 2 வருஷமாக ஒரு ஊரை உருத்தெரியாமல் அழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, வான்வழியில், தரை வழியில், கடல் வழியில், பகலில், இரவில், வீடுகளில், மண்டபங்களில், ஹாஸ்பிட்டல்களில், நிவாரண முகாம்களில், எல்லா தரப்பிலையும் தாக்குதல் தொடங்கி 2 வருஷம் நிறைவு பெறுகிறது. மிக முக்கியமாக இது இன அழிப்பு தான். இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற ராஜாத்திர ரீதியான போர் கிடையாது. எல்லா நாடுகளுக்கிடையே நடைபெறுகிற போர் அல்ல, இது இனப்படுகொலை என்று ஐநா அறிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட மாபாதக செயலை செய்பவர்களை யோசித்து பார்க்கிறோம். அதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்ன நபிமார்களை கொலை செய்தவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். யூதர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பிரதானமான குற்றச்சாட்டை என்ன தெரியுமா? இவர்கள் நபிமார்களை கொன்றவர்கள். அதுவும் அதே பூமியில் தான். இப்போது இருக்கிற பலஸ்தீன் உள்ளிட்ட பழைய ஷாம் தேசம் பல்லாயிரம் நபிமார்களை, ஏதோ 1-2 பேர்லாம் இல்லை, நபிமார்களை கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்ட ஒரு பயங்கர குற்றவாளிகளுக்கு ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ அழிப்பது, துவம்சம் செய்வது என்பது பெரிய விஷயம் கிடையாது. உலகத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் இதற்காக வருந்துகிறார்கள், அழுகிறார்கள். கல்வில் கவலையால், கண்களில் கண்ணீரால் கவலைப்படுவதற்கு என்ன காரணம்னா, இது ஏதோ ஒரு நாடு சார்ந்த பிரச்சனை அல்ல. முஸ்லிம்களுடைய பைத்துல் முகத்தஸ் என்பது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது, அது இருக்கக்கூடிய புண்ணிய தலம் என்பது உலகத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் சொத்து. அது ஒரு தனிப்பட்ட ஏதாவது பூமியாக இருந்தால் அந்த நாட்டுக்காக அந்த நாட்டுக்காரர்கள் போராடுகிறார்கள் என்று கூட நகர்ந்து போய்விடலாம். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது உலக முஸ்லிம்களின் சொத்து. கஅபா எப்படி உலக முஸ்லிம்களுக்கு பொது உடைமையோ, மஸ்ஜிதுல் நபவி எப்படி பொது உடைமையோ, அதுபோலத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதனுடைய பூமியும். அந்த பூமியை ஆக்கிரமிப்பதற்கு யாராவது முற்படுகிற போது உலகத்தினுடைய முஸ்லிம்கள் எல்லாரும் கவலைப்படுவார்கள், குரல் கொடுப்பார்கள், பிரார்த்திப்பார்கள். மாபாதகமான ஒரு போர் நடைபெறும் ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம் என்பது கேவலமாக இருக்கிறது. உலக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கட்டம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நாட்டை அழித்தே தீருவேன் என்கிற கங்கணத்தோடு முனைவதும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மயிலிறகால் தரவை கொடுப்பது போல கொஞ்சம் மௌனம் காப்பதும் அல்லது வெற்று அறிக்கைகள் விட்டு அமர்ந்திருப்பதும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ போர்களை சந்தித்திருக்கிறார்கள். இஸ்லாம் கூட போரியல் தந்திரங்களை, போர் வரைமுறைகளை, யுத்த பூமியில் கடைபிடிக்கப்படுகிற தந்திரங்களை எல்லாம் பேசுகிறது. ஆனால் லா தக்துலு ஷைഖன் ஃபானியா, வயதானவர்களை கொல்லாதீர்கள். வலா தக்துலு திஃப்லன் ஸகீரா, குழந்தைகளை கொல்லாதீர்கள். வலா நிசா, பெண்களை கொல்லாதீர்கள். இது இஸ்லாத்தினுடைய போர் மரபு. உலகத்தில் போர் செய்த எல்லா காலத்திலேயும் இஸ்லாமியர்கள் கடைபிடித்த மாண்பு இது. வயதானவர்களை கொல்லக்கூடாது, முதியவர்களுக்கு விதிவிலக்கு, குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஆனால் இப்போது நடைபெறுகிற இஸ்ரேலிய பயங்கரவாதம் என்பது குழந்தைகளை மாத்திரம்தான் குறிவைத்துக் கொள்ளுகிறது. பெரியவர்களை விட குழந்தைகளை அதிகம் கொள்ளுகிறது. குழந்தைகளை கொள்பவன் எல்லாம் அகில உலகத்தினுடைய பயங்கரவாதி தான். நீங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும், ஏன் உலக வரலாற்றிலும் வாசித்து பார்த்தால் தெரியும். முன்னாலே ஃபிரௌன் இந்த வேலையை செய்தான். தன் ஆட்சி போய்விடும் என்பதற்காக அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்கள். அவன் கூட பரவாயில்லை, ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொன்றான், பெண்களை விட்டு வைத்தான். இவர்கள் பாரபட்சம் இல்லாமல், ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் இல்லாமல், குறிப்பாக சிறுவர்களை, பச்சிளம் பாலகர்களை, பால்குடி குழந்தைகளை, அவர்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் கூட வீரம் செறிந்தவர்கள். அந்த குழந்தைகள் கூட நாளைய நம் இருப்புக்கு அச்சுறுத்தலாக ஆகலாம் என்று அவர்களுக்கு தெரியும். குறிபார்த்து குழந்தைகளை கொள்ளுகிறார்கள். இப்போது பலஸ்தீனுக்கு முன்னால் 2 வழிதான். ஒண்ணு செத்து போ, இல்லைன்னா நாட்டை விட்டு போ. இந்த பூமி எங்களுக்கு, இந்த பூமி எங்களுக்கு.
இதுல இருக்கிற உயிர்கள் எல்லாம் நாங்கள் இரக்கமற்றுக் கொள்ளுவோம், அரக்கத்தனமான முறையில் அணுகுவோம். ஒன்று வெளியேறுங்கள் அல்லது இறந்து போங்கள். நிவாரண பொருட்களை கூட தராமல் உலகத்திலேயே ஆயுதம், கத்தி, துப்பாக்கி, இப்படியெல்லாம் குண்டு, இதுதானே ஆயுதம். பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துகிற பாவிகள் இஸ்ரேலியர்கள். பட்டினியை ஆயுதமாய் எந்த உணவுப் பொருளும் போகாமல், மாவு இல்லாமல், அரிசி இல்லாமல், பால் இல்லாமல் ஒரு சமூகம் பசியால செத்து மடியட்டும் என்பது யுத்தகலத்தினுடைய மிக மோசமான உலக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நடைமுறை. யாரும் தரக்கூடாது. நிவாரண பொருட்களை தரக்கூடிய அத்தனை தன்னார்வலர்களுக்கும் தடை. ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும் அனுமதி. அது அமெரிக்காவினுடைய அனுமதியோடு வந்திருக்கிறது. ஜிஎச்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தன்னார்வ என்று சொல்ல முடியாது, துரோகமான ஒரு குழு. அந்த குழு மட்டும் உணவு கொடுக்கிறது. எப்படி கொடுக்கிறார்கள்? வெட்ட வெளி கிரவுண்ட்ல வச்சு சமைத்து போடுகிறார்கள். நீங்கள் காணொளிகளில் பார்த்திருப்பீர்கள், செய்தி நிறுவனங்களின் வழியாக பார்த்திருப்பீர்கள். கிரவுண்ட்ல வச்சு சட்டியில சமைத்து எல்லா குழந்தைகளை, பெண்களை வர சொல்லுகிறார்கள் அள்ளி போடுவதற்கு. பெரியவர்கள் தட்டெடுத்து கொண்டு வரக்கூடாது, குழந்தைகள் தட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் பெண்கள் தட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த ஜிஎஸ்எம் எல்லாரும் வந்ததற்கு பிறகு இஸ்ரேல் ராணுவத்திற்கு தகவல் கொடுத்து அடிக்கலாம் என்று சொல்லுகிறான். அவன் வந்து நிவாரணத்தில் தட்டேந்தி கொண்டிருக்கிற குழந்தைகளை கொள்ளுகிறான். சுமார் 900 பேர் தட்டேந்தி கொண்டிருக்கிற போது, நிவாரணத்தின் போது கொல்லப்பட்டவர்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஏன் ஹிட்லர் கூட செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மோசமான சிறை கொட்டடிகள் ஹிட்லருடையது என்பார்கள். இல்லை, ஹிட்லர் கூட மனிதாபிமானி என்று சொல்லிவிடலாம். அவ்வளவு மோசமான படுகொலைகள். அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காணொளிகள்ல பாலைவனத்து மண்ணை, பலஸ்தீனிலே பாலைவனத்து மண்ணை எடுத்து வாயில போட்டு மண்ணை தான் தின்கிறோம், அரபுகளே உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லையா என்று ஒரு குழந்தை கேட்பது பக்கத்திலே எட்டி பிடிக்கும் தூரத்திலே இருக்கிற அரபு உலகத்திற்கு தெரிவதில்லை. மண்ணை தின்னும் குழந்தைகள். அல்லாஹு அக்பர். கிராமத்துல கூட டீ கடையில எழுதி போட்டிருப்பாங்க, குழந்தைகளுக்கு வாங்கும் பாலுக்கு காசு இல்லை அப்படின்னு. சில மனிதாபிமான கடைகள் எழுதி போட்டிருக்கும். என்னன்னா, புட்டியை கொண்டு வந்து குழந்தைக்கு பால் வாங்கினா அதுக்கு காசு வேணாம்னு சொல்றவன். ஆனால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்காமல் மண்ணை தின்னும் குழந்தைகளை பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் அப்படியே அதை தத்ரூபமாக காட்டுகிற போது உலகத்தில் இப்படியும் கூட அரக்கத்தனம் இருக்குமா என்று பார்க்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு யோசனை வருகிறது. ஹிட்லர் மிக நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான பேரை அவன் கொல்லுகிறான் என்றால் எவ்வளவு தூர நோக்கத்தோடு இவர்களின் கோரத்தை அவன் அறிந்தவனாக இருந்திருப்பான். எந்த அரபு நாடுகளும் அவ்வளவு உரத்தெல்லாம் இன்னமும் சத்தம் போடவில்லை. அவரவர்களுக்கு அவன் வீடு, அவன் மனைவி, அவன் மக்கள், அவன் கடை, அவன் வாசல், அவன் பெட்ரோல் வாழாதிருக்கிறார்கள் அவர்கள். ஹதீஸ்ல வருகிற போதெல்லாம் யோசனை வரும். அதாவது கியாமத்துக்கு முன்னாடி போர் நடக்கும், முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் போர் நடக்கும், அந்த மண்ணிலேயே நடக்கும், ஷாம்ல, பலஸ்தீன்ல. அப்ப வந்து மரத்துக்கு பின்னாடி போய் யூதர்கள் ஒழிந்து விடுவான், ஒருத்தன் ஒளிஞ்சுக்குவான். அப்போ கியாமத்துக்கு முன்னால மரம் பேசும். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு இது. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, புகாரில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. மரம் பேசுமா, முஸ்லிமே இங்க வா, இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், இவனை வந்து கொள்ளு என்று மரம் சொல்லும் என்று ஹதீஸ்ல வருகிறது. இது ஏதோ விட்டு அடிக்கிற செய்தி அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்லப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த நபிமொழியை வாசிக்கிற போதெல்லாம் நமக்கு அந்த சிந்தனை வருகிறது. முஸ்லிமுக்கும் யூதர்களுக்கும் போர் நடக்கிற போது எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், நீ வந்து கொள் என்று சொல்லி மரம் ஏன் சொல்ல வேண்டும்? ஒரே ஒரு விடைதான், மரம் தான் சொல்லும். காரணம், சுற்றி இருக்கிற அரபுகள் எல்லாம் மரத்து போனவர்கள். எனவே அவர்களெல்லாம் பேசாத போது வேறு யார் பேச முடியும்? கல்லும் மரமும் அடையாளம் காட்டும், இதோ இங்கே வந்து இதை செய் என்று சொல்லும். காரணம், பேச வேண்டியவனெல்லாம் ஊமையாகி போய்விடுவான்.
பேச வேண்டிய அந்த காலம் வந்துவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது. பேச வேண்டியவன் எல்லாம் இப்போது ஊமையாக இருக்கிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பட்டினியோடு போராடுகிறார்கள், உயிரோடு போராடுகிறார்கள். எந்த நிமிடம் குண்டு விழும் தெரியாது, எந்த நிமிடம் ட்ரோன் வரும் என்று தெரியாது, எந்த நிமிடம் ராணுவம் தன்னை கொல்லும் என்று தெரியாது. ஆனாலும் வெளியே போ என்றால் போக மறுக்கிறார்கள். இது பலஸ்தீனியர்களுக்கான துணிச்சல். உலக வரலாற்றில் இரத்தத்தில் இவ்வளவு உயிரோட்டமும் துணிச்சலும் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. வெளியேறாமல் செத்தாலும் பரவாயில்லை, பட்டினியானாலும் பரவாயில்லை, மண்ணை தின்னாலும் பரவாயில்லை, எழுப்புருக்கி நோய் வந்தது போல மெலிந்து போய்விட்டாலும் பரவாயில்லை, இன்னமும் அவர்கள் வெளியேறாமல் தான் இருக்கிறார்கள். அன்பானவர்களை, 70% அங்கே நடைபெறுகிற போருக்கு ஆயுதங்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய சப்ளை. இவர்கள் 1.5 லட்சம் பேரை ஊனமாக்கி இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடுகிற ஐநாவின் கணக்குப்படியே 65,000 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல பட்டினி சாவுகளும் அடக்கம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்று யாரோ தமிழ் கவிஞன் பாடினான் இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு, இங்க தனி ஒரு நாட்டின் குழந்தைகளுக்கு உணவில்லை. ஒரு நாட்டையே பட்டினி போட்டு பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தி 65,000 பேரை எப்படியாவது நீங்கெல்லாம் சமாதானமாகுங்கன்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கத்தார் நாட்டின் மீது கடந்த வாரம் குண்டு போடப்பட்டிருக்கார். எல்லாமே செய்யக்கூடிய அத்தனையும் இந்த ஒரே ஒருவன் தான் செய்கிறார், இஸ்ரேல் தான் செய்கிறார். இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசாட்டிலே வைத்து கடந்த வாரம் பார்லிமெண்ட்ல நடைபெற்றிருக்கிற ஆய்வு கூட்டம் என்ன தெரியுமா? காசாவை பற்றிய ஆய்வு கூறு, த காசா ரிவேரா ஃப்ரம் விஷன் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த கருத்தரங்க ஆய்விற்கு தலைப்பு. ஃப்ரம் விஷன் டு ரியாலிட்டி அப்படின்னா இப்போது இருக்கிற பார்வையில இருந்து உண்மைத்தன்மையை நோக்கி காசா என்ன நடக்கும், அதை சுற்றுலா நகரமாக மாற்றுவோம். உட்கார்ந்து பிளான் பண்றான். ஒரு நாட்டை அழித்து இனத்தை அழித்து துவம்சம் செய்து நாளை அந்த நகரத்தை என்னவாக மாற்றப் போகிறார்கள் என்பதற்கான த காசா ரிவீரா ஃப்ரம் விஷன் டு ரியாலிட்டின்னு சொல்லி கருத்தரங்கம் நடத்துகிறான். அதில் பங்கேற்கிறார்கள். இது குறித்து பெருமையாக செய்தி நிறுவனங்களுக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார். என்னன்னா, அங்கே ஒரு சுற்றுலா நகரம் உருவாகிறது, பல்கலைக்கழகம் வருகிறது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா வருகிறது, அங்கே பல்வேறு நாடுகள் பங்களிப்பு செய்கிறது, அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு இங்கே பிரம்மாண்டமான சுற்றுலா தலம் அமைக்க இப்போது இருக்கிற கட்டடத்தை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறோம். 80% முடிவடைந்து விட்டது, இன்னமும் 20% பாக்கி. முடிந்து விடுகிற போது ஜோர்டான் நதிக்கு அப்பால் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா நகரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று உலகத்திலே பப்ளிக்காக ஒரு இனத்தை அழித்து விட்டு அங்கே சுற்றுலா தலம் கட்டுவது குறித்து பேசுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய உலக பயங்கரவாதம்! ஓரளவு நாடுகள் அதுவும் கூட கடுமையான கண்டனங்களாக இல்லை. நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம், நாங்கள் பலஸ்தீனை ஆதரிக்கிறோம், நாங்களும் ஃப்ரீ பலஸ்தீன் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அமைதியோடு வேடிக்கை பார்க்கிற ஏராளமான நாடுகள். இறை அருளால் இந்த தடைகளுக்கு இடையிலேயும் ஐநாவிலே பதிக்கப்பட்ட நாடுகளில் சுமார் 81 நாடுகள் பலஸ்தீனை அங்கீகரித்திருக்கிறது. அது ஒரு தனி நாடு, அதுல யாரையும் கொல்லக்கூடாது, இன ஒழிப்பு செய்வது பெரிய பாவம், அந்த நாட்டின் மீது கை வைத்தல் என்பது சர்வதேச அளவில் போர் குற்றமாக கருதப்படும் என்கிற அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் மௌனமாயிருந்த பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் கடந்த வாரம் நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம். சர்வதேச அளவில் ஆதரவை பெற்ற ஒரு நாட்டை ஒரே ஒரு சின்னஞ்சிறிய நாடு, சத்தியமாய் இது இஸ்ரேல் அல்ல, இஸ்ரேல் மட்டுமல்ல, முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பயங்கரவாதம் ஈராக்கை சுடுகாடு போன்று ஆக்கியது போல், ஆப்கானிஸ்தானை ஆக்கியது போல். உனக்கு தெரியும், இந்த உலகத்தில் மிக அதிகமாக விதவைகள் வாழுகிற நாடு ஈராக்கும் ஆப்கானிஸ்தானும். ரெண்டிலையும் இன்றைக்கு கணவன் இல்லாமல் பல்லாயிரம் விதவைகளுக்கு காரணம் அமெரிக்கா. பலஸ்தீனிலேயும் இப்போது குழந்தைகள் இல்லாத
கணவன்மார்கள் இல்லாத எக்கச்சக்கமான எத்தீம்களின் நாடாக பலஸ்தீனும் குறிப்பாக காசாவும் ஆயிருக்கிறது என்றால் உலகத்தில் இருக்கிற எத்தீம்களுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். அவ்வளவு ஆயுதங்களை கொடுத்து தேவையான எல்லாவற்றையும் பிரயோகிக்கிறது. ஒரு வகையில சொல்ல போனால் ஒரு ஆறுதல், அகில உலக அளவில் இன்டலெக்சுவல்கள் என்று சொல்லுகிற அறிவுஜீவிகள் எல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அது கிரிக்கெட் வீரர்களோ, கால்பந்தாட்ட வீரர்களோ, ஒலிம்பிக்கோ அல்லது வேறு ஏதாவது துறை சார்ந்தவர்களோ, சினிமா துறையோ, சர்வதேச அளவில் அத்தனை துறை சார்ந்தவர்களும் ஃப்ரீ பலஸ்தீன் என்கிற கோஷத்தை முன்வைக்கிறார்கள். இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமானது என்கிற குரல் உலகத்திலே வலுப்பெற ஆரம்பித்திருப்பது ஒரு சின்ன மன ஆறுதல். 60 லட்சம் யூதர்களை கொன்றான் ஹிட்லர். மார்க்கத்தில் அனுமதி இருந்தா ஹிட்லருக்கு பாத்தியா ஓதலாம். அவன் எவ்வளவு நல்ல வேலை செய்திருக்கிறான், எவ்வளவு தூர நோக்கம். அவனை சொல்ல போனால் ஹிட்லர் மதிநுட்பம் வாய்ந்தவன், ஹிட்லர் தொலைநோக்கு பார்வை உள்ளவன், கொண்டாடப்பட வேண்டிய தலைவன் என்று சொல்லலாம். அக்கிரமக்கார கூட்டம் இனி வருங்காலத்தில் என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதை துல்லியமாய் அறிந்து காலத்தே தண்டனை கொடுத்த தலைவன் அவன். நாம் அவன் விட்டு போன எச்சங்கள் இந்த நாட்டில் என்னென்ன செய்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, ஒன்றோ இரண்டோ ஒரு சில குழந்தைகள், பலஸ்தீனிய குழந்தைகள் உயிரோடு இருந்தாலும் இஸ்ரேலில் நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த சிறுவர்களிடம் அந்த துணிவும் போர் குணமும் போராட்ட திறமையும் உயிரோட்டமும் எப்போதும் இருக்கும். அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள். இதே பலஸ்தீன மண், மாபெரும் மன்னன் ஜாலூத்தை ஏதாவது சொல்லி வர்றீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நெதன்யாகுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஜாலூத்து, பெரும் போர் நடந்தது. கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? 14 வயசு பையன், கவட்டை கல் என்று சொல்லுவார்கள் அல்லவா, நம்ம உண்டு விண்டு வைக்கிற மாதிரி இந்த கவட்டை கல் வச்சு அடிக்கிறது. கரெக்டா கல்லு எடுத்து ஜாலூத்தினுடைய நெற்றி பொட்டுல போட்டு ஒரே அடியில முடிச்சு இன்னாலில்லா ஓடிவிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 14 வயசு. கொன்றதற்கு பரிசாய் இறைவன் கொடுத்தது நபித்துவமும் அரசாட்சியும். உலகத்திலேயே நபித்துவமும் அரசாட்சியும் ஒரு சேர இணைந்து தரப்பட்ட முதல் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பரிசு எதற்கு தெரியுமா? இதே பலஸ்தீன் மண்ணிலே நின்று கொண்டு அந்த ஜாலூத் என்கிற கொடுங்கோடனை, அதாவது அந்த நாட்டின் 14 வயது சிறுவர்கள் கூட ஆபத்தானவர்கள். அவர்கள் தாவூதின் வாரிசுகள். ஒரு பலஸ்தீன குழந்தை உயிரோடு இருந்தாலும் இஸ்ரேல் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு பெரிய கரையை ஏற்படுத்தியதற்கு பின், ஒரு இனத்தை அழித்ததற்கு பின் நிம்மதியாக ஒரு நாடு வாழ முடியுமா? வாழ விடுவார்களா? ஒருபோதும் நடக்காது. இஸ்ரேல் தெரியாமல் பாம்பு பூச்சிலே, ஒரு தேனி கூண்டிலே, ஒரு குளவி கூண்டிலே, இல்லை அதைவிட ஆபத்தான ஒரு இடத்திலே கை வைத்திருக்கிறது. நிம்மதியாய் இஸ்ரேல் உறங்க முடியாது. இன்றைக்கு சர்வதேச அளவில் அவ்வளவு பெரிய போர் குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறது. இறையருளால் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தன்னார்வலர்கள் பலஸ்தீன குழந்தைகளின் மீது கழிவிறக்கம் கொண்டு குழுக்களாய் பயணித்து கப்பல் வழியே அதோ நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்தை நோக்கி செய்வதறியாது நிற்கிறது அந்த நாட்டினுடைய ராணுவம். என்ன நடக்குமோ நடக்காதோ, ஒன்று மட்டும் உண்மை, இனி வரும் காலங்களில் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு இடையிலே நிம்மதியாக இருக்க முடியாது. எப்போது அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எல்லாரும் கேட்க துவங்கலாம். அல்லாஹ் அதற்கும் ஒரு தவணை நிச்சயமாக வைத்திருப்பார். குர்ஆன் சொல்லுகிறது, வயகூலுன மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். எல்லாரும் ஒரு கட்டத்தில் கேட்பார்கள், அல்லாஹ்வின் உதவி எப்ப வரும், அல்லாஹ்வின் உதவி எப்ப வரும்னு கேட்பாங்க. நிச்சயமாக சமீபமாக அது வந்தே தீரும். காலத்தில் எப்போதும் காலம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. இது குர்ஆனுடைய வார்த்தை. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். கால சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழற்றுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், உனக்கு ஒரு காலம் என்றால் எங்களுக்கு ஒரு காலம். உனக்கு இருக்கிற காலத்திலே நீ அக்கிரமத்தை கட்டவிட்டால் அவர்களுக்கு டர்ன் வரும்போது அந்த திருப்பத்தில் அவர்களும் தங்களின் திறமையை காட்டத்தான் செய்வார்கள். மீண்டும் ஒரு காலம் இல்லை என்றாலும் ஒரு காலம் இஸ்ரேல் சுடுகாடாக மாறுகிற அவலத்திற்கு
இன்றைய அரசும் அதனுடைய அதிபரும் வித்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களை, வெகு தொலை தூரத்திலே இருந்து கல்விலே கவலையை, கண்களிலே கண்ணீரை, நெஞ்சத்திலே பாரத்தை, அந்த மக்களுக்கான இரக்கத்தை இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற நம்மால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதை தவிர ஒன்றும் இல்லை. அவர்களுக்காக எழும் குரல்களோடு சேர்ந்து நமது குரலும் ஒன்றாய் போராட்டத்திலே குரல் எழுப்புவதை தவிர, பேரணி செல்வதை விட, இது போன்ற செயல்களை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத தொலை தூரத்தின் கையறு நிலையில இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நிச்சயம் பிரார்த்திப்போம். ஜமாத்துல் உலமா சபையினுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய நாடு மட்டுமல்ல, இலங்கை உள்ளிட்ட உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே இருக்கிற முஸ்லிம்கள் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு முறை இருக்கிறது. ஆபத்தின் போது, அச்சுறுத்தலின் போது, அடக்குமுறையின் போது, தாங்க முடியாமல் திணிக்கப்படுகிற போது, அதிகார வர்க்கங்களை அவர்களால் நாம் ஆர்ப்பட்டு கிடக்கிற போது குனூத் ஓதும் முறையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இன்றிலிருந்து தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதப்படும். அந்த மக்களுக்காக பிரச்சனைகள் தீர்வதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தப்படும். நாடு முழுக்க குனூத்துகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். என்னென்ன வழிகளில் எல்லாம் நமக்காக என்று எப்போதெல்லாம் பிரார்த்திப்போமோ அப்போதெல்லாம் நம்முடைய கைகள் பலஸ்தீனுக்கும் சேர்த்து கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே துஆ செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய குரலை, அவர்களுக்காக நாம் முன்வைக்கக்கூடிய நம் கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்பானாக. எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி பெற்ற ரப்புல் ஆலமீன் உன்னுடைய வல்லமையால், உன்னுடைய சக்தியால், உன்னுடைய அதிகாரத்தால், உன்னுடைய காலத்தால் அழிக்க முடியாத பாடத்தை அந்த இஸ்ரேல்காரர்களுக்கு அல்லாஹ் நீ புகட்டி தருவாயாக. பலஸ்தீனத்திற்கு மண்ணின் சுதந்திரத்தையும், அந்த மண்ணில் சுவாச காற்றை சுதந்திரமாக சுவாசிக்கவும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீண்டும் அவர்களுடைய கைகளிலே மீட்டெடுக்கவும், உண்ண உணவோடு நல்ல சூழ்நிலைகளோடு அவர்கள் வாழவும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.